கிராமப்புறங்களில் அதிகமா செய்யக்கூடிய குற்றங்களா? என்னடா இது? கிராமப்புறத்துல என்ன குற்றம் நம்ம செய்றோம்? ஆமா, நெறைய செய்றாங்க. எல்லாருன்னு சொல்ல முடியாது. பலர் செய்யக்கூடிய குற்றம் என்னன்னா, ருத்ராட்சம் யாராவது கழுத்துல இப்படி அணிந்து வந்தாலும், முதல்ல தடுத்து நிறுத்தி, "இந்த வயசுலயே உனக்கு இது தேவையா? இந்த வயசுலயே உனக்கு தேவையா? அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குது. அப்பதான் போடணும்." இப்பயே சிவன் கோயிலா சுத்த ஆரம்பிச்சுட்டான். இப்பயே பெரிய மனுஷன் மாரி பேச ஆரம்பிச்சுட்டான்ட்டு, இப்படி சொல்லக்கூடிய மாமனிதர்கள் வாழ்வையே வேரோடு நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்னைக்குமே உருப்பட போறதே கிடையாது. சிவ சின்னத்தோடு அணிந்து இருக்கிறவங்கள, "என்ன நெத்தில இவ்வளோ பெரிய பட்ட போடுற? அசிங்கமா இல்ல? கொஞ்சோண்ட வைடா, சின்னதா வச்சுக்கோ. ஊசி எடுத்து வச்சுக்கோ சின்னதா. ஏன் இவ்வளோ பெரிய பட்ட போடுற?" இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வாழ்வானது என்னைக்குமே உயராது. இருள் நிறைந்து தான் அவன் வாழ்க்கை போகும். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. என்னடா இது இவன் சாமி பத்தி சொல்லுவான்னு பார்த்தா சாபம் விடுறான்றீங்களா? அதுல மாற்று கருத்து நடக்கக்கூடிய விஷயம் இது. ஏன் நான் இத சொல்றேன்னா, இப்படி அடுத்தவர்கள் பேசக்கூடாது. நீங்க பேசுவதால யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகவே இந்த பதிவு. வாழ்வில் சிவத்தை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களும் மிகவும் பெரும் புண்ணியம் செய்தோர்கள். அவர்களை பாவத்தில் உழலும் ஆன்மாக்கள் வழிமறிக்கின்றது. ஏன்னா இதை சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த சுத்தமா அந்த அறிவே இருக்காது. யாருக்கிட்ட எதை சொல்லணும்னே சுத்தமா தெரியாது. கேவலமான விஷயத்தெல்லாம் வரவேற்பாங்க. சிவ பக்திய என்ன இப்பயே எப்படியாவது முரண்பாடு பேசி அவன் கழுத்துல ஒரு ருத்ராட்சம் தூக்கி போடுற வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. பார்க்கும் போதெல்லாம் சொல்றது, கிண்டல் பண்றது, இந்த மாரி விஷயத்த பண்ணி இதை இருக்கக்கூடிய சிலராவது சிவத்துல நோக்கி பயணிப்பாங்க. அவங்களையும் குட்டி சோறா பண்ணி கெடுக்கிறது தான் இவங்களுடைய பெரிய வேலையா இருக்கும். இப்படி செய்யக்கூடிய வாழ்க்கையை நீங்க நல்லா பார்த்துனே வாங்க. யாரெல்லாம் இந்த சிவ சின்னங்களையும் சிவ வழிபாடு பண்றவங்களை யாரெல்லாம் கேலி செய்யறதோ கிண்டல் செய்யறதோ, இதை யார் யாரெல்லாம் பண்றாங்களோ இந்த காணொலியை பார்ப்போம் நல்லா நினைச்சுக்கோங்க. நல்லா நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா உயராது. மாற்று கருத்தே கிடையாது. சரிவல தான் போகும். என்னைக்கு ஒருவன் ஒரு சிவ சின்னம் அணிந்தவனை பார்த்து இதை ஏன் நீ கட்டன்னு கேட்கும் பொழுதே அவன் வாழ்க்கை இந்த பிரிவே வீண் பண்ணிட்டான் அர்த்தம். இல்லைன்னா ஏன்டா நம்ம இந்த சாமி இவ்வளோ பெரிய ஒரு கருணை கடல் நம்ம இப்படி சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாவே அவன்